வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்ன தெரியுமா? யூஸ்ஃபுல் இடியம்ஸ், பயனுள்ள மரபு தொடர்கள். நம்ம இங்கிலீஷ் பேசும்போது வெறும் வாக்கிங்ல மட்டும் பேசாம தேவைப்படுற இடங்கள்ல இடியம்ஸ்னு சொல்லப்படுகிற மரபு தொடர்களை பயன்படுத்தி பேசணும்னா நம்மளோட லாங்குவேஜ் கேட்கிறவங்களுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். ஓகே, இந்த வீடியோல ஒரு 6 யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இடியம்ஸ் மட்டும் பார்க்கலாம். நம்பர் 1, பிளம் ஜாப். பிளம் ஜாப்னா என்ன? ஜாப்னா தெரியும், வேலை. ஆனா பிளம் ஜாப்னா என்ன தெரியுமா? ஒரு வேலைன்னா நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவோம்? நிறைய சம்பளம் கிடைக்கணும், கௌரவமா இருக்கணும், அந்த வேலை ஈஸியாகவும் இருக்கணும், இப்படிதான் நம்ம விரும்புவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் நம்ம இங்கிலீஷ்ல பிளம் ஜாப்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவளுக்கு அந்த கம்பெனியில கௌரவமான, ஈஸியான, ஒரு நல்ல சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. She has got a plum job in the company. She has got a plum job in the company. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 2, go bananas. என்னது? கோவப்படுறது, அல்லது சென்னை தமிழ்ல சொல்லணும்னா காண்டா வருதுன்னு அர்த்தம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நீ அந்த செய்தியை அவள்கிட்ட சொன்னேன்னா அவ காண்டாயிடுவா. She will go bananas if you tell her the news. She will go bananas if you tell her the news. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, apples and oranges. என்ன அர்த்தம்? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது, சம்பந்தம் இல்லாத 2 விஷயங்களை ஒப்பிடுறது. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அது ரெண்டுமே 2 வித்தியாசமான வேலைகள். நீ மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாத. They are 2 different jobs. Don't compare apples and oranges. They are 2 different jobs. Don't compare apples and oranges. Next idiom என்ன பார்க்க போறோம்? நம்பர் 4, லெமன். லெமன்னா எலுமிச்சம்பழம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கான்டெக்ஸ்ட பொறுத்து இது ஒரு மரபு தொடரா பயன்படுத்தும் போது டப்பா வண்டின்னு சொல்றோம். அது 2 வீலரா இருக்கலாம் அல்லது 4 வீலரா இருக்கலாம். லெட்ஸ் எக்ஸாம்பிள், நீ இந்த டப்பா வண்டியை வாங்கி இருக்க கூடாது. நல்லா கவனிங்க, வாங்க கூடாது அல்ல, வாங்கி இருக்க கூடாது. இந்த டிஃபரன்ஸை தான் நீங்க கவனிக்கணும். You shouldn't have bought that lemon. You shouldn't have bought that lemon. நெக்ஸ்ட் இடியம் பார்க்க போறோம். நம்பர் 5, டாப் பனானா. என்ன அர்த்தம்? ஒரு நிறுவனத்திலேயோ, ஒரு கம்பெனிலேயோ, ஒரு அமைப்பிலேயோ, அல்லது ஒரு குழுவிலேயோ, அல்லது ஒரு கூட்டத்திலேயோ ஒரு முக்கியமான ஆளை டாப் பனானான்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அந்த கும்பல்லையே முக்கியமான ஆளு அவன் தான். He's a mob's top banana. He's a mob's top banana. So mobனா கும்பல் அர்த்தம். இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 6, பீ பிரெயின். பீ பிரெயின்ட் என்ன அர்த்தம்? பீ பிரெயின்ட்னா, இப்ப முட்டாள இடியட் இல்லாட்டி ஃபூல் அப்படின்னு சொல்றோம். பீ பிரெயின்ட்னா அடிமுட்டாள்னு அர்த்தம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவனை கண்டுக்காத, அவன் சும்மா ஒரு அடிமுட்டாள். Don't consider him. He's just a pea-brained jerk. Don't consider him. He's just a pea-brained jerk. Dear viewers, யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இடியம்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.